இது என்னோட ஃபேஸ் ஷேப் என்ன சார் ஃபர்ஸ்ட்? உங்களோட ஃபேஸ் ஷேப் வந்து பேசிக்காக வந்து ஹார்ட் ஷேப்லேருந்து ஒப்லாங் ஷேப் ஓரளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே சிமெட்ரியாக தான் இருக்குது. ஸோ ஃபோர் ஹெட்டும் ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ சின்னமே உங்களுக்கு ஃபோர் ஹெட்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது. எப்போவுமே ஃபோர் ஹெட்டும் சின்ன எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம்னா இந்த லோயர் லிப்லேருந்து இந்த சின் வரைக்கும் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுவுமே ஃபோர் ஹெட்டுமே உங்களுக்கு நல்லா ஒரு ஷேப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு ஐப்ரோஸ்மே நல்லா ஷேப்பாக ஆர்ச்சாக பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போது நீங்கள் ரெகுலராக ஸ்டைல் பண்ணுறது வரைக்கும் நான் சொல்லும்பொழுது நீங்கள் லெஃப்ட்டில் தான் பார்ட்டிஷன் எடுத்து நம்ம ஸ்டைல் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போது இதில் இங்கே மேலே இப்படி இருக்கிறதுனால தான் உங்களோட ஃபேஸோட ஃபீச்சர்ஸ் வந்து இப்படி ஓப்பன் அப்பாக தெரியுது. இப்போது உங்களோட ஃபேஸ்க்கு ஐடியலாக எப்படி இருக்கணும், ஹேர் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் டுவர்ட்ஸ் டவுன் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஓகே. ஸோ நான் சும்மா இப்படி வைக்கும் போதே உங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு இந்த இடத்த நான் ஹைட் பண்ணி இந்த இடத்த வைக்கிறேன். ஆமாம். இப்படி வைக்கும் போதே உங்களோட ஃபீச்சர்ஸ் எப்படி தெரியுது, இன்னும் கொஞ்சம் இந்த சைடில் ஏசிமெட்ரிக்காக தெரியுது, கொஞ்சம் ஷார்ப்பாக மாறுது ஃபேஸ். இப்போ நான் இதையுமே கொஞ்சம் குறைச்சி இப்படி கொண்டு வரேன் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெக்னிக்கலாக கான்டோர் தான் பண்ணுறேன், பட் நான் ஹேரில் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேரை கொஞ்சமாக இப்படி கொண்டு வந்து இந்த சைடில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் எப்படி கொண்டு வருவேன், இதை எப்படி கொண்டு வருவேன். உங்களோட ஃபேஸை எப்படி காட்டணும்னு சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் நேரோவாக காட்டணும். நான் இங்கே இருக்கக்கூடிய இடத்த நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரோவாக காமிச்சேன்னா உங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் நல்லா போல்டாக தெரியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னோன்னா வித்தவுட் கட்டிங் யூர் லென்த், ஏன்னா எல்லா பொறுத்த வரைக்கும் லென்த் அப்படியே தான் இருக்கும். நான் எப்பவுமே ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் இருப்பேன். இந்த ஃப்ரண்ட்ன்றது தான் ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேம் அழகாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கர்டன் பேங்க்ஸ் கொடுத்து சூப்பராக ஒரு ப்ளோ ட்ரை பண்ணணும்னு சொன்னால் உங்களோட ஃபீச்சர்ஸே மாறிடும். ஸோ அதை நம்ம இப்போ லைவாக வந்து உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு நம்ம காட்ட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஒரு ஹேர் வாஷோட அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஹேர் வாஷ் ஸ்டார்ட் பண்ணி வில் டூ தட். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டோம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போது உங்களுடைய ஸ்டைலை ஜம்முன்னு சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டெப். ஏன்னா இப்போ இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுக்கணும். நம்ம எப்போவுமே என்ன தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி வந்திருந்தாலும் இங்கே கண்டிப்பாக நம்ம ஒரு சலூனில் ஹேர் வாஷ் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். பிகாஸ் அது பண்ணுறதுனால பெட்டாக உங்களோட ஹேர் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது தான் என்னோட நேச்சுரல் டெக்ஸ்சர். இப்போ எப்படி இருக்கோ இந்த ஒரு வேவியாக இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் உங்களோட நேச்சுரல் டெக்ஸ்சர். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஒரு ஹேர் கட் பண்ணுவேன். இப்போ ட்ரையாக நான் கட் பண்ணுறேன்னா உங்கள் ஃபேஸ்க்கு வந்து அது சூட் ஆகுதா இல்லையான்றது நான் சொல்லவே முடியாது. ஸோ அதனால் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த லென்த்தோட இப்போ இந்த லென்த் கொஞ்சம் மேலே இருக்குது தானே. ஸோ இதுதான் கரெக்டான லென்த். ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணுறேனோ அப்போ தான் அது உங்களுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு சூட்டபுளாகவும் இருக்கும். ஓகே. எப்பவுமே வெட்டா இருக்க ஹேர் தான் நமக்கு. ஆமாம், எஸ். அந்த ஹேர் அதை வச்சு தான் நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணணும். நம்ம ஹேர் கட் எதை டிசைட் பண்ணுறதாலும் இந்த வெட்டான ஸ்டைலை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டைலிங் க்ரீம் போட்டு உங்கள் ஹேரை ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன். இது நான் எப்போவுமே எல்லா ஹேர் கட்டுக்குமே நான் பண்ணுவேன். ஒரு ஸ்டைலிங் க்ரீம்ன்றது எதுக்குன்னா ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷனுக்காக. இப்போ நான் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த ப்ளோ ட்ரை பண்ணுற ஹீட் உங்களுடைய ஹேர் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்டைலிங் க்ரீம் ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷனாக அது வேலை செய்யும். அது எப்போவுமே வெட்டாக இருக்கும் போதே அப்ளை பண்ணுவோம். இது நீங்கள் யூஸ்வலாகவே வீட்டில் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ ரெகுலராக நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணுறீங்க, ஸ்டைல் பண்ணுறீங்கன்னா இது நீங்கள் வீட்டிலேயே கூட பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ஐலைனர் யூஸ் பண்ணும்போதும் அந்த க்ரீம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எஸ். ஸ்டைலிங் க்ரீம் ஃப்ரம் எனி பிராண்ட் இஸ் குட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கும். எப்போவுமே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் ஹேர் ஃபால்ன்றது இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹேரில் கண்டிப்பாக அந்த ஃபால் இருந்து அந்த முடியெல்லாம் உள்ளே சிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம இப்படி வாஷ் பண்ணி இப்படி நம்ம இப்படி இந்த க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த முடி வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக நிறைய நேரங்களில் நம்ம கிளைண்ட்ஸ் பார்ப்பாங்க இல்லையா, பார்த்துட்டு ஐயோ அந்த முடி கொட்டுதோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அது கிடையவே கிடையாது. அது நேச்சுரல் ஃபால். அது முன்னாடி அது ஒரு ஹேருக்குள்ளே அங்கங்கே இருந்திருக்கு. அதை ஹேர் வாஷ் பண்ணும் போது அது வெளியே வருது, அவ்வளோதான். ஸோ அதனால ஹேர் வாஷ் பண்ணுறதுனால அது கிடையாது. ஸோ அதனால் நிறைய பேர் அதை பயப்படுவாங்க அந்த மாதிரி விஷயமும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லி தருவேன். நான் எப்பவுமே இப்படி நான் என்ன சொல்லுவேன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இங்கேருந்து இப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது தெரியக்கூட கூடாது அவங்களுக்கு எடுக்கிறது அப்படின்ற பயம் கண்டிப்பாக ஒரு இன்செக்யூரிட்டின்றது கண்டிப்பாக இருக்கும். சலூன்னாவே அப்படி தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உள்ளே போனால் ஐயோ நமக்கு என்ன ஹேர் இவ்வளோ தின்னாக இருக்குன்னு சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி பேசுவாங்களான்றது அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு பயம் இருக்குது. பட் நான் அந்த விஷயத்தெல்லாம் அந்த சில ஸ்டீரியோடிபிக்கல் திங்ஸ் எல்லாம் உடைக்கணுன்ற பேரில் தான் நம்மளோட சலூனும் இருக்குது, அகாடமியும் இருக்குது. ஸோ நீங்கள் மேஜராக அதுதான் எத்திக்ஸாகவும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா எத்திக்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு தோசை சுட்டு அதை சர்வ் பண்ணுறது எப்படின்றது தெரியணும். அப்புறம் தான் தோசை சுடுறது. ஏன்னா தோசை வந்து ஸ்கில், அது எப்படி சுடுறன்றது. பட் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது இட்ஸ் வெரி வெரி மேட்டர்ஸ். இப்போ ஹேர் வாஷ் பண்ணும்போது சுடு தண்ணி அதெல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம்
ஹாட் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணக்கூடாதுங்கிறத ஏதாவது கண்டிப்பா ஹாட் வாட்டர்ல பண்ணக்கூடாது, பட் லூக் வார்ம் வாட்டர்ல பண்ணலாம். அதாவது வெதன்னு இருக்கக்கூடிய தண்ணியில பண்ணலாம். பிகாஸ் நம்ம இப்போ வின்டர் டைம்ல இருக்கிறதுனால ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில குளிக்க முடியாது, நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. பட் கோல்டா அந்த மாதிரி வாட்டர்ல குளிக்கிறதுனால இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெட். நம்மளுடைய நர்வ் சிஸ்டம்ஸ்க்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளை காமா வச்சுக்கிறதுக்கு, நம்ம ஸ்கின்னுக்கு, இது எல்லாமே கோல்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லது. பட் அதை தவிர்க்கணும்னு நினைக்கும் போது லூக் வார்ம், பட் ஹாட் வாட்டர் அவாய்ட் பண்ணணும். சூடாக குளிப்பாங்க இல்லையா, நான் நிறைய பார்த்துருக்கேன், ஆவி பறக்க இருக்கும் தண்ணிலாம், அதெல்லாம் குளிக்கக்கூடாது. இட்ஸ் வெரி வெரி பேட் ஃபார் ஹேர். நம்ம ஃபாலிகல்ஸ் நம்ம ரூட்டுக்கு ரொம்ப கெடுதி, பண்ணக்கூடாது. நானும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ ஆயிலிங் ஹேர் ரெகுலர்லி அதை வந்து ஹேர் க்ரோத் அண்ட் டெக்ஸ்டர் இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? அது டெக்னிக்கலி தேவை கிடையாது, ஏன்னா வந்து இட்ஸ் டிபேட்டபிள் டாபிக். இப்போ நிறைய பேர் வந்து ஆயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேர் க்ரோத்னு சொல்லுவாங்க, பட் ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தட் பர்சன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆயில் இஸ் அன் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆக்டிவிட்டி. ஏன்னா பிகாஸ் என்னன்றது என்ன, பேசிக்காக நம்ம என்ன எதுக்கு பயன்படுத்துவோம், சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், பொரிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், லூப்ரிகண்ட்டாக அதை வேலை செய்யும். ஸோ ஒரு இடத்துல நம்ம எங்கே லூப்ரிகண்ட் தேவைப்படும்னா ஒரு ஹேர் வளர்கிறதுக்கான லூப்ரிகண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். பட் இருக்கிற முடிகளுக்கு அந்த லூப்ரிகண்ட் தேவையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரு கண்டிஷனிங் ஏஜென்ட் தான். ஸோ அப்போ அந்த எண்ணெயை வச்சு நல்லா மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபாலிக்கல் இன்னும் லூஸ் ஆகும். இந்த ஹேர்ன்றது இப்படி ஹோல்டு பண்ணியிருக்கோம், இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது இங்கே இன்னும் எண்ணெயை போட்டு நல்லா இப்படி மசாஜ் பண்ணுறோன்னா இந்த கை லூஸ் ஆகி இந்த ஃபாலிக்கல் கீழே விழுந்துடும். ஸோ எனக்கு முடி கொட்டுதுன்னு சொல்லி நிறைய பேர் ஆயில் மசாஜ் போகிறவங்களுக்குலாம் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக ஹேர் ஃபால் தான் ஆகும். ஸோ அதை தவிர்க்கணும் கண்டிப்பாக. என்னன்றது ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்கணும் போது கண்டிப்பாக பயன்படுத்தலாம், பட் நாட் ஃபார் அது என்ன வைக்கிறதுனால முடி வளருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இருக்கிற முடி கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஷைனாக வச்சுக்கும். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய எண்ணெய்கள் எல்லாமே வந்து நல்ல எண்ணெயா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகமான கேள்வி தான். ஸோ ஜஸ்ட் இங்கே பின்னாடி உங்களுக்கு லென்த்து குறையாமல் ஒரு லேயர் ரிஃப்ரெஷ் கொடுத்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹேர் கட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப டைம்லாம் எடுக்க மாட்டேன். என்னோட ஹேர் கட் டைம் வந்து மேக்ஸிமம் 3 to 5 minutes தான். பட் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைலிங்னு ஒன்று பண்ணுவோம், அந்த ஸ்டைலிங் தான் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம என்ன ரெகுலராக ஹேர் ஸ்டைல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி லேயர் கட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து நான் ரெகுலராக நான் லூஸ் ஹேர் விட மாட்டேன், ஃப்ரீ ஹேர் விட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்பவே ஷார்ட் லேயர்ஸாக நம்ம பண்ணக்கூடாது, கொஞ்சம் லாங் லேயர்ஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணணும், லென்த்தை குறைக்காமல் பண்ணணுன்றது ப்ரிஃபர். ஏன்னா ஒரு போனி டெயில் அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு உதவும். சில நேரங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஆக்கிடுவாங்க, இப்போ கிளைண்ட் கேட்குறத விட்டுட்டு அதை பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக மனசு கஷ்டமாக தான் இருக்கும், பிகாஸ் வீட்டில் போய் அவங்க எதிர்பார்த்த ஸ்டைல் பண்ண முடியாது இல்லையா. அதுவும் நம்ம ஹேர் கட் பண்ணணும்னு வரும்போது நமக்கு ரொம்ப கம்மியான சைஸ்ல கட் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆமாம், இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹேர் கட் பண்ணி, இப்போ எனக்கு எப்படின்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஹேர் கட் பண்ணிக்கிறத விட இப்போ நான் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னா கீழே இருந்து ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் எப்பவுமே மேலேருந்து ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு கிளைண்ட்டோட லென்த் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த லென்த்தை நான் எப்பவுமே வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஹேர் கட் பண்ணுவேன். நான் எது ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் நான் இந்த இடத்துல ப்ளே பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் வேறு ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னாலும் உங்களுக்கு பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இல்லைனா லென்த்தை குறைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் ப்ளே பண்ணுறது எல்லாமே இங்கே தான் ப்ளே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய வந்து நான் கற்றுக் கொடுக்கும் போது நான் கற்றுக் கொடுப்பேன். பிகாஸ் இங்கே எப்படின்னா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன கற்றுக்கிட்டோனோ அதை மட்டும் தான் நான் டீச் பண்ணுவேன். புக்கு படி இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் நான் நிறைய விஷயங்கள் டீச் பண்ண மாட்டேன். சேம் திங் நான் கிளைண்ட்ஸ்க்கு பண்ணுறதும் சரி, நான் கிளைண்ட் கிட்ட சொல்லும் போதும் நான் சொல்லி தான் செய்வேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது, பிகாஸ் எல்லாருமே ஒரே ஹேர் கட் விரும்ப மாட்டாங்க இல்லையா. ஒரு நேரத்தில் கண்டிப்பாக சீசனில் சேஞ்ச் பண்ண தோணும், அப்போ ஹேர் அங்கே இருக்கணும், இருந்தால் தான் நம்ம ஸ்டைல் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு ஹேர் கட்க்கும் அதுக்கு லைக் இது இப்படி தான் கட் பண்ணணும்னு ஏதாவது லைக் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா, இல்லை இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டைலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? இருக்கு, நமக்கு வந்து டிகிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு டிகிரியில தான் பிடிக்கணும், இந்த மாதிரி தான் ஃபிங்கர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு புக் படி. பட் நான் என்ன சொல்லிக் கொடுப்பேன்னு சொன்னேன்னா அப்படி பண்ணுறதுனால தான் உங்களால் ஹேர் கட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுவும் ஒரு வகையான வழி. பட் நான் வந்து ரொம்பவே ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மேத் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த டிகிரி ஹோல்ட் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதுனா பயம் வந்துடும். ஏன்னா கிரியேட்டிவ் மக்களுக்கு கொஞ்சம் மேத் கம்மியாக தான் இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால தான் நம்ம ஆர்டிஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கோம். பட் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னா அந்த பயம் இருக்கும், ஐயோ நமக்கு வராதோ, நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற பயம் இருக்கும். அந்த பயத்தெல்லாம் நான் வந்து உடைக்கிறேன். ஆக்சுவலாக உடைச்சு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தது, எனக்கு ரொம்ப புரியாமல் இருந்துச்சு, பட் இப்போ என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் புக் படி நான் எதுலையுமே போக மாட்டேன்.
ஸோ இது ஜஸ்ட் யூஸ் பண்ணி நான் செக் பண்ணிப்பேன், கிராஸ் செக் பண்ணிப்பேன் ஓகே. எல்லா லென்த்துமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா, லைக் முடிய பின்னிட்டு ஹேர் கட் பண்ணுறது, அந்த மாதிரியான பண்ணுற மெத்தட்ஸ்லாம் அது கரெக்டான மெத்தட்ஸா? இல்லை ஆக்சுவலாக ஓகே. அதே மாதிரி பண்ண முடியாது. அப்படி ஜஸ்ட் ஒரு டிரான்சிஷன் அலர்ட்காக அது ஓகே. ஒரு டிரான்சிஷன் காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணலாம்னா அப்படி பின்னி அந்த மாதிரி நான் அந்த மாதிரி பண்ணலாம். பட் அதில் ஹேர் கட் நம்ம பண்ண முடியுமானா பண்ணவே முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ பட் ஒரு ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும் கரெக்டாக. ஸோ வீடியோவாக நான் அதை பண்ணுவேன். பட் கண்டிப்பாக அதை இதுக்காக பண்ண முடியாது. ஓகே. நான் அந்த மாதிரி ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி டிரான்சிஷன்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போது நான் வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறேன். பிகாஸ் ஐ எம் ட்ரெயினர் ப்ரொஃபைல். ஸோ எனக்கு வந்து நான் டீச் பண்ணுறேன் போது என்னோடய டிரான்சிஷனுமே எப்படி இருக்கும்னு சொன்னேன்னா ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற ரீல் மாதிரி நான் பண்ணுவேன். பட் அதுவுமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. என்ன முடியுமோ அதை தான் நான் காட்டுவேன். ஸோ நான் ரொம்ப கிரிஞ்சாகவும் பண்ண மாட்டேன். என் பசங்க கேட்பாங்க என்கிட்ட, சார் அப்படிலாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் பண்ணுறது கரெக்டாக சார் அப்படின்னு கேட்பாங்க. பட் நான் சொல்வேன் அப்படி அது பண்ணுறது கரெக்ட் கிடையாது, நீங்கள் பண்ணவும் கூடாதுன்றது நான் சொல்வேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா ஓகே. ஃப்ரண்ட் தான் அந்த ஃபேஸ் கட்க்கு ஏற்ற மாதிரியான அந்த ஃப்ரேம் பண்ண போகிறது. ஸோ யூஸ்வலாக ஒரு எப்போவுமே எந்த பகுதியிலையுமே இப்போது நம்ம ஃபேஸில் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நம்ம பேசும்பொழுது இந்த லிப்ஸ் இந்த கியூப்பிட் இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ யூஸ்வலாக இப்போ உங்களுக்கு வேவி ஹேராக இருக்கு இல்லையா, இப்போ வேவி ஹேராக இருக்கும்போது இப்போ நான் இங்கேருந்து இதை கைட்லைன் நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். கைட்லைன் அப்படின்னு சொன்னோன்னா என்னென்னா எங்கேருந்து நம்ம அந்த லேயர் வரணுன்றது. நம்ம இப்படி இழுத்து வச்சு கட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நேச்சுரலாக அந்த கிளைண்ட்டுக்கு இப்படி நேச்சுரலாக அந்த பொசிஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நேச்சுரலாக எங்கேருந்து வேணுமோ அங்கேருந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்போவுமே எப்படி ஆகும்னு சொன்னால் கை மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. எப்போவுமே என்ன ஆகும்னு சொன்னோன்னா அந்த ஷ்ரிங்க் ஆகி மேலே போகாது, நேச்சுரலான அந்த இடத்துலேருந்து வரும். ஸோ இப்போ இதுதான் உங்களோட நேச்சுரலான அந்த கியூப்பிட் ஏரியா. இப்போ நான் இப்போ பாருங்க நான் கட் பண்ணதுக்கும் அது நிற்கிறதுக்கும் இந்த ஏரியாவில் நிற்கிறது கரெக்டாக உங்களுடைய அப்பர் லிப்ஸ் வருது. நான் இதுவே இழுத்து நான் இப்படி வச்சு நான் கட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா இது மேலே போய் நோஸ் கிட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி தவறுகளும் நிறைய பேர் பண்ணுவாங்க ஒரு ஃபேஸ் ஃப்ரேம்லாம் பண்ணும்போது. இப்போ இந்த மாதிரியான லேயர் கட்ஸ் இந்த மாதிரி கட்ஸ் பண்ணும்போது டென்சிட்டி மேட்டர்ஸ் இல்லை எல்லா டைப் ஆஃப் ஹேர்க்கும் அது பண்ணலாமா? டென்சிட்டி மேட்டர்ஸ். பிகாஸ் நான் எந்த மாதிரி திக்னஸ் இருக்கிறவங்களுக்கும் நான் அதுக்கேற்ற மாதிரி லேயர்ஸ் செலக்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் தின்னாக இருக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு நான் அதிகமான லேயர்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுக்க மாட்டேன். லேயர்ஸ் அப்படின்னு சொன்னாவே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பரோட்டாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய திக்கான பப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே திக்காக இருக்கும். திக்காக இருக்கிற இடங்களில் தான் நமக்கு லேயர் தெரியும். தின்னாக இருக்கக்கூடிய லேயர் சப்பாத்தில லேயர் தெரியாது. ஸோ அதனால் தின்னாக இருக்கவங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கொடுக்கூடாது, மினிமலிஸ்டிக்காக லேயர்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லேயர்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்றதுக்காக தின்னான கிளைண்ட்டுக்கு லேயர் கட் பண்ணிடுவாங்க. பட் வீட்டுக்கு போய் அவங்க மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆயிரும், கஷ்டமாயிரும். பிகாஸ் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஹேரை தான் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இஸ் மை ஃபேவரட் போர்ஷன். பிகாஸ் இதில் மட்டும்தான் வந்து கிளைண்ட் அவங்களுடைய விசிபிளான ரிசல்ட் பார்க்க முடியும். ஃபீச்சர்ஸ் ஏன்னா ஃப்ரண்ட் ஃபீச்சர்ஸ் இல்லையா, ஸோ அது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வியப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு ஹேர் கட்டில் கண்டிப்பாக நம்மளோட ஃபேஷியலோட ஃபீச்சர்ஸ் மாறி இருக்கா அப்படின்ட்டு. நீங்களே உங்களோட ஆடியன்ஸை கேட்கலாம் கமெண்ட்டில், நீங்கள் பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்களே கண்டிப்பாக கேட்கலாம். இப்போ நானே லைவாக வர பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போது சில கிளைண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு ஐடியாவில் வருவாங்கல்ல, இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் நம்மளோட ஃபேஸ்க்கு செட் ஆகும் அப்படின்னு. ஸோ அப்போது நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ் அது எப்படி இருக்கும், நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை கிளைண்ட்டோடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி? கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ அவங்க காட்டக்கூடிய ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக எடிட்டட் ஃபோட்டோஸ் தான், இல்லைனா ஒரு ஹேரை வந்து ப்ராப்பராக செட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோஸ் தான். ஸோ அதை நான் செட்டிங்காக என்னால் பண்ண முடியும். பட் அந்த கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு அது சூட்டபிளாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்து நான் சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபோட்டோஸில் என்ன இருக்கோ அதை நான் அந்த ஃபோட்டோவில் தான் அப்படி இருக்குது, இதை நீங்கள் உங்களுக்கு பண்ணுற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேனே தவிர அதே மாதிரி வரும்ன்றது கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு வீடியோ காட்டுறாங்க, இப்போ நான் ஹேர் கட் பண்ண வீடியோவே காட்டுறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னால் அந்த மாதிரி பண்ண முடியும். பிகாஸ் நான் அதில் என்ன பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரியும். பட் ஒரு ஷூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அப்படின்னும் போது நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்க எப்படி நம்ம ஒரு ஷூட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும், ஒரு டைமும் போய் நம்ம செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். அது நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி புரிய வைப்பேன். ஓகே, லைட்டிங் முதற்கொண்டு எல்லாமே மாறும் கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ஷூட் அப்படின்னும் போது. எஸ், எனக்கு அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. எஸ்பெஷலி ஆக்டர்ஸ் ஹீரோயின்ஸோட ஃபோட்டோஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதில் நிறைய ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் இருக்கே, அது அந்த நேச்சுரல் பவுன்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சூட்டபிளாக கட் பண்ணி அமைச்சிடுவேன். கண்டிப்பாக அதை அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிப்பாங்க.
இப்போ இதுக்கு டூல்ஸ் அப்படின்னும் போது இந்த டூல்ஸும் டிஃபர் ஆகுமா ஹேர் ஸ்டைலிங்? கண்டிப்பாக இருக்குது. ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. சில பேர் பண்ணக்கூடிய சிசர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற சிசர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5.5 inches சிசர். ஸோ இந்த சிசரில் கொஞ்சம் முடி வந்து கம்மியான அளவுக்கு தான் கட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கம்மியான டைம் எடுத்து தான் நான் கட் பண்ணுவேன். பிகாஸ் நான் நிறைய டைம் எடுத்து ஃப்ரண்ட்லலாம் கட் பண்ண மாட்டேன். ஸோ டூல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுற அளவுக்கு இட் இஸ் தேர். அதே மாதிரி நான் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ப்ளோ ட்ரைலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போதே நான் கிளைண்ட்டுக்கு காட்டுவேன். அவங்க வீட்டில் போய் ஹேர் வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் காட்டிக்குவேன். இப்போ ஹேர் வெட்டாக இருக்கும்போது அந்த கட்ஸ் தெரியுமா? தெரியும். எஸ், விசிபிளாக தெரியும். நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நான் இதுதான் உங்களுடைய லென்த். அந்த லென்த்தை வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். ஓகே. இப்போ இந்த சைடில் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். நீங்கள் இந்த லெஃப்டில் வாடுறீங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த வாரும்போது உங்களுடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்க்கு அழகாக நம்ம ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இது அழகாக இப்படி வந்து இப்படி நிற்கும். ஓகே. அண்ட் இதே மாதிரி இந்த சைட்லேயும் இங்கே இருக்கக்கூடிய ஹேரும் கரெக்டாக உங்களுடைய சின் லெவலில் அழகாக இப்படி நிற்கும். முன்னாடி வந்து இந்த ஹேர் தானாக வந்து இப்படி நிற்காது. பிகாஸ் இங்கே நிறைய வெயிட் இருக்கும். ஸோ இப்படி வந்து நிற்காது. இப்போ இது நேச்சுரலாகவே இப்படி வந்து நிற்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ளோ ட்ரைலாம் பண்ணி டெக்ஸ்சரைசிங்லாம் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் முன்னாடி பண்ணீங்க இல்லையா? அதே ஸ்டைலில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒரு போனி டெயில் மட்டும் போடுறீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ரெகுலர் போனி டெயில். ஸோ போனி டெயில் போட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா லென்த் ரிமைன்ஸ் த சேம் திங். பட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹேர் நீங்கள் அழகாக இப்படி ஸ்டைல் பண்ணி இப்படி விடலாம். ஓகே. இந்த ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சைடில் லைட்டாக திரும்பி பாருங்கள். ஸோ யூ வில் சி நீட்டாக ஒரு ஸ்டைலிங் மாதிரி இங்கே பண்ணி விடலாம். இது உங்களோட ஃபீச்சர்ஸே மாற்றிடும். இப்படி இல்லாமல் இந்த இடத்துல இப்படி இல்லாமல் ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் இது இப்படி வந்துடும். அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். நேச்சுரலாக நீங்கள் வீட்டுக்கு போய் வெட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி தான் உங்களோட ஹேர் இருக்கும். நேச்சுரல் நீங்கள் இப்படி விடும்போது டிஃப்ரெண்ட்டாக அந்த ஹேர் இப்படி நிற்கும். வேவி ஹேர்னால அழகாக அப்படி க்ரன்ச் பண்ணி நீங்கள் விடலாம். ஓகே. ப்ளோ ட்ரைக்கு தயாராகும். அதே மாதிரி இப்போ இந்த கேர்ள்ஸ் பண்ணுறதுலையுமே யாருக்கு இன்கர்ல்ஸ் பண்ணணும், யாருக்கு அவுட் கேர்ள்ஸ் பண்ணணும்னு இருக்குது. ஒரு ஹேர் கட்டுக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் தான் பண்ணணுன்றதும் இருக்குது. ஸோ அதை பண்ணால் மட்டும் தான் அழகாக இருக்கும். சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் கட் ப்ராப்பராக பண்ணுவாங்க. பட் அந்த ப்ளோ ட்ரை செட் நல்லா இருக்காது. ஸோ அப்போ அந்த கிளைண்ட்டுக்கு அந்த ஹேர் கட் சூட்டபிளே இருக்காது. ஸோ இப்போ நான் எப்படி பண்ணுவேன்னா யூஸ்வலாக எண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே லென்த்தை பொறுத்த வரைக்கும் அது இன்கர்ல்ஸில் இருக்கும். ஏன்னா அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது லென்த்து ஹைட்டாக தெரியும். ஸோ அதனால் எப்போவுமே நான் இன்கர்ல் பண்ணுவேன். லேயர்ஸ் எல்லாமே நான் அவுட் கேர்ள்ஸ் பண்ணுவேன். லேஸ்னா இந்த ஃப்ரண்ட்ல அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பகுதி, இந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி இந்த ப்ளோ ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சமாக அந்த ஃபியூம்ஸ் வரும், இந்த புகை மாதிரி வரும். ஸோ அதை நிறைய கிளைண்ட்ஸ் என்ன நினச்சி பயப்படுவாங்கன்னா அப்போ முடிக்கு ஏதோ ஆகுது போல் அப்படின்னு நினச்சி பயப்படுவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நான் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸ் மேலே அந்த ஹீட் படுறதுனால தான் அந்த ஃபியூம்ஸ் வருது. அந்த ப்ராடக்ட் வந்து எவாப்ரேட் ஆகுது. ஸோ அதுதான் இது ஹீட் ப்ரொடெக்ஷன்றதுனால முடிக்கு எதுவுமே ஆகாது. ஸோ அது குவைட் காமன். அந்த மாதிரி பண்ணால் மட்டும் தான் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக செட் பண்ண முடியும். ஸோ இதனால் முடிக்கு கண்டிப்பாக எந்த டேமேஜுமே கிடையாது. ஸோ இது நிறைய பேர் வந்து இதை தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்கிறேன். ஓகே. ஹேர் கேருக்கு டெய்லி ரொட்டீன்ஸ் ஏதாவது இருக்கா? லைக் இதை வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம ரெகுலராக ஷாம்பு கண்டிஷனர்ன்றது மஸ்ட்டு. ஸோ அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாஸ்க்குன்னு இருக்குது. ஹேர் ஸ்பாக்கு நம்ம மாஸ்க்குன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் அந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்களோட ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நிறைய பேரால் சலூனுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் மாஸ்க் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இட் வில் பி வெரி நைஸ் ஃபார் தம். அண்ட் டவல் கட்டவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டவல் கட்டுறதுன்றதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ பண்ணக்கூடாது இருக்குது, நிறையவே இருக்குது. பண்ணுறது ரொம்ப கம்மி தான். பண்ணக்கூடாது டவல் கட்டக்கூடாது. இந்த ஹேர் வாஷ் பண்ணிட்டு இந்த டவல் கட்டுறதுன்றது பெரிய தப்பான ஒரு ஹேபிட். ஸோ அது பண்ணுறதுனாலே நிறைய பேரோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து மாறிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் பண்ணுறதெல்லாம் தான் நான் உங்களோட ஹேரை டெக்ஸ்சரைசிங் பண்ணுறேன். டெக்ஸ்சரைசிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹேர் வீட்டில் போய் நீங்கள் வாஷ் பண்ணதும் இங்கே நான் எப்படி செட் பண்ணி அனுப்புகிறனோ அந்த மாதிரி ஒரு 30 to 40% அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி நான் ஒரு ஹேர் கட் கேட்டிருந்தேன் பட் எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, எனக்கு இது வரைக்கும் ஒரே லென்த் மட்டும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டாங்க. நான் கேட்டதை விட லென்த் தான். ஓகே. ஸோ இதுதான் காமனாக எப்போவுமே எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா
எண்டுலேருந்து கட் பண்ணுறது, கீழே இருந்து கட் பண்ணுறது. இப்போ இந்த கட் பண்ணுறது நீ மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணனா லென்த்தை நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டீச் பண்ணக்கூடிய ஹேர் கட்ஸ்லாம் அப்படி கிடையாது. நம்ம டீச் பண்ணுறது எல்லாமே எப்படி வரும்னா கீழே இருந்து எதையுமே கட் பண்ணக்கூடாது, மேலேருந்து தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹேர் கட்ஸ் வந்து லைக் பேபி ஹேர் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இப்போ லேயருங்கிறது எல்லா டைப் ஆஃப் ஹேர்லையுமே அது விசிபிளாக இருக்குமா? இருக்காது. கர்லி ஹேருக்கு கண்டிப்பாக விசிபிளாக இருக்காது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேவி ஹேருக்கும் விசிபிளாக இருக்காது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாடரேட் வேவி ஹேர், ஸோ அந்த ஹேருக்கு கண்டிப்பாக விசிபிளாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கர்லி ஹேர், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெயிட் ஹேருக்குலாம் விசிபிலிட்டே இருக்காது. ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க ஹேர் வேவியாக மாறும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் கட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எஸ்பெஷலி இந்த குட்டி குட்டியாக இந்த பேபி ஹேர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹேர்லாம் ட்ரிம் பண்ணணும். அதை ட்ரிம் பண்ணும்போது பெரிய சேஞ்சஸ் தெரியும். ஆனால் எப்படி ட்ரிம் பண்ணணும்னா ட்ரிம்மரில் ட்ரிம் பண்ணக்கூடாது. வில் யூஸ் அ சிசர். நான் இப்போ இங்கே ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் இந்த ஹேர் எக்ஸஸ் ஹேரெல்லாம் சும்மா லைட்டாக அப்படி கட் பண்ணி இந்த சைடு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்கும் பார்க்கலாம்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த சைடு நல்லா பிரைட்டாக தெரியும், இந்த சைடு உங்களுக்கு கொஞ்சம் டார்க்கராகவே இருக்கும். ஸோ அது வந்து உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். ஜஸ்ட் இப்படி பார்க்கறதுலே விசிபிலிட்டி. அப்போ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹேரை நான் இப்படி முன்னாடி ஸ்டைல் பண்ணுற போது இது அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம எப்போவுமே பண்ணணும். ஸோ நான் இதெல்லாம் நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு எப்போவே நான் பண்ணுவேன். இந்த எக்ஸஸ் ஹேர் இதெல்லாமே பாருங்கள், இதுக்கு எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கேக்கும் இந்த சைடுக்கும் நல்லா க்ளீனாக இருக்குது, இந்த சைடு எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டெக்ஸ்டரைசிங் பண்ணும்போது ஹேரோட லென்த் குறையாதா? கட் ஆகாது. இப்போ நான் டெக்ஸ்டரைசிங் பண்ணுறது என்ன பண்ணுறேன்னா அந்த ஹேரோட திக்னஸ் ஆக்சுவலாக குறைக்கிறேன், டு பி ஆனஸ்ட். ஆனால் அது எப்படி குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு டீசென்ட் அமௌண்ட்டில் தான் குறைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி ஃபேஸ்க்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் குறைப்பேன். ஓகே. இது கட்டாயமானு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆப்ஷனல். சில பேருக்கு வந்து இதை பிடிக்கும், சில பேர் விரும்புவாங்க. ஸோ அதெல்லாமே ஆப்ஷனல். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே போடுவேன். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உங்களோட கன்சர்ன் வந்து நான் இந்த பக்கமே ப்ளோ ட்ரை பண்ணுறேன், அது ஏன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்க கரெக்டாக? ஸோ நான் எப்போவுமே இந்த சைடு நம்ம நீங்கள் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சைடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பவுன்ஸ் ரிசல்ட் தெரியும். ஸோ இப்போ உங்கள் மேஜிக் பார்க்கறதுக்கு தயாராகிட்டீங்களா? கண்டிப்பா. எனக்கு எப்படி லைக் பின்னாடில இருந்து ஃபுல்லா தெரியலனாலும் பின்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு ஐடியா இருக்கு. ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட லென்த் அதே லென்த்ல வச்சிருக்கேன். ஆனா இங்க நல்லா உங்களுக்கு பாருங்க இது நேச்சுரலா ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க ஸ்டைல் பண்ற அதே சைடு நீங்க ரெகுலரா லெஃப்ட் டு ரைட்ல ஸ்டைல் பண்றீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டைலுக்கு ஒரு அழகா அந்த ஷேப்பை நான் ப்ளோ ட்ரைல சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த ஷேப் எப்படி வந்து நிற்குது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஷேப் இப்படி வந்து நிற்கும், உங்கள் ஃபேஸோட ஃபீச்சர்ஸை அழகாக என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ இந்த சைடை பாருங்கள், இப்படி நீங்கள் வைக்கும்போது நேச்சுரலாகவே இந்த ஹேர் ரொம்பவும் கீழே வைக்கல. நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் இப்படி கீழே வைப்பேன், ஒரு வீடியோ பர்பஸ்க்காக அழகாக இருக்கும். பட் நேச்சுரலாக எப்படி உங்களோட ஹேர் இருக்கும் இப்படி தான் இருக்கும். நேச்சுரலாக நீங்கள் இப்படி விட்டுறீங்கன்னும் போது இந்த மாதிரி செட் ஆகும். இந்த சைடுமே என்ன ஆகும், கரெக்டாக நீங்கள் ஃபேஸை வந்து இப்படி ஹக் பண்ணுது பாருங்க. இங்கே பண்ணக்கூடிய இந்த கேர்ள் கரெக்டாக ஃபேஸை வந்து ஹக் பண்ணி உங்களோட நல்லா உங்களோட ஃபேஸை நல்லா இப்படி சிசில்டாக காட்டும். முன்னாடி இப்படி ஓப்பனாக இருந்தது, இப்போ கொஞ்சம் க்ளோஸ்டாக காட்டும். இப்போ இதை அழகாக நீங்கள் விடும்போது உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரௌன்லேயுமே இங்கே நல்ல லேயர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே ஃப்ளிப் அவுட் எப்படி ஆகுது பாருங்க. முன்னாடி அந்த அளவுக்கு இந்த லேயர்ஸ் இந்த இடத்துல விசிபிளாக தெரியல, பட் இந்த இடத்துல விசிபிளாக இருக்க மாதிரி நான் ஒரு லேயர்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த ரீஜனில். ஸோ தட் நீங்கள் இப்போது எந்த சைடு ஸ்டைல் பண்ணாலும் உங்களுடைய ஹேர் அழகாக இருக்கும். ஒரு ஸ்டைல் சேஞ்ச் ஓவர். இப்போ நீங்கள் இந்த சென்டரில் நீங்கள் எடுத்து பண்ணீங்கன்னா கூட, இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஷூட் பண்ணுறீங்க சென்டரில் பார்ட்டிஷன் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட இது ரொம்ப பார்க்கறதுக்கு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த லேயர்ஸ் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கும், நல்லா சிசில்டாக இருக்கும். ஓகே. உங்களோட ஃபேஸ் நல்ல ஒரு பவுன்ஸா, இந்த பவுன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது நான் ப்ளோ ட்ரைல கொடுத்துருக்க பவுன்ஸ். ஓகே. இது என்னால் எவ்வளோ வேணா கொடுக்க முடியும். இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு மேலே கூட எடுத்து வச்சு என்னால் இவ்வளோ பவுன்ஸ் கொடுக்க முடியும். பட் நான் யூஸ்வலாக கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது ஒரு நேச்சுரல் பவுன்ஸோட கொடுத்து அவங்களுக்கு நான் காட்டுவேன். அடுத்து போனிடெயில். நான் எப்போவுமே முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன்னா போனிடெயில் எடுத்து போட்டு காட்டுவேன். ஏன்னா அவங்க ரூல்ஸ் ஹேர்லேயே ஃப்ரீ ஹேர்லேயே இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு போனிடெயில் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ இப்போ போனிடெயில் எடுத்து போடுறோம் அப்படின்னு சொன்னேன்னா அந்த போனிடெயில் ஸ்டைல் போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய ஹேரை நான் இப்படி லூஸாக அப்படி விட்டு நான் அப்படியே காட்டுவேன். அது எப்படி வந்து அந்த ஃபேஸ் கிட்ட உட்காருது.
ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லைக் நோஸ் அண்ட் அப்பர் லிப் அந்த 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 ஃபீச்சர்ஸ்ல கரெக்டா நம்மளோட சின் கிட்ட இந்த லாஸ்ட் லேயர் உட்காரும். பட் உங்களுடைய ஃப்ரண்ட் லேயர் பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களோட கியூபிட்ல இப்படி வந்து இங்க உட்கார்ந்துருக்கு. கரெக்டா உங்களோட கியூபிட் ஒரு லேயர் அது. நான் இங்க இருந்து ஹேர் எடுத்துக்கிறதுனால இட் லுக்ஸ் லிட்டில் ஷார்ட்டர் ஆன் டாப் ஆஃப் இட். அந்த கியூபிட்ல எடுத்ததுனால தான். ஏன்னா இல்லனா இந்த முடிலாம் இருக்கு இல்லையா, இது இன்னும் கீழே போயிடும். ஸோ கரெக்டா இது உங்களோட ஃபேஸை ஃப்ரேம் பண்ற மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஓகே, தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் அந்த அந்த கியூபிட் ஃப்ரேமிங் அப்படின்றது என்னன்னா கரெக்டா இந்த இடத்துல இப்படி ஃப்ரேம் பண்ணணும். இப்படி வைக்கும்போது நீட்டாக இந்த ஹேர் இப்படி அழகாக அப்படி உங்கள் ஃபேஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கு. ஓகே, திஸ் இஸ் கால் ஃபேஸ் ஃப்ரேமிங் சொல்லுவோம். இது எல்லா ஹேர் கட்லேயும் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ப்ரெசன்டேஷன் மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் நான் எல்லா சைடுமே காட்டுவேன். இந்த சைடு பார்ட்டிஷன் எடுத்தாலும் உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்றதை காட்டுவேன். சென்டர் பார்ட்டிஷனும் காட்டுவேன். லென்த்தை அதிகமாக காட்டுவேன் பாருங்க. எப்பவுமே நான் எப்பவுமே லென்த் அதிகமாக குறைக்க மாட்டேன். ஓரளவுக்கு மீடியமாக தான் வச்சுக்கேன். உங்களுக்கே இப்போ ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரோட டிஃப்ரென்ஸ் தெரியும். எந்த அளவுக்கு உங்களோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு ஜஸ்ட் பை த ஃப்ரண்ட். நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணது இந்த ஃப்ரண்ட்ல மட்டும் தான். இந்த ஃப்ரண்ட் எனக்கு தேவை இவ்வளவுதான். லுக் அட் திஸ், லுக்ஸ் பியூட்டிஃபுல். பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃபரெண்டா தெரியுதுங்களா? லைக் என்னோட ஃபேஸ்மே வந்து லைக் கொஞ்சம் லைக் ரொம்ப திக்க குண்டா இல்லாம புசுபுசுன்னு இல்லாம கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகே, இப்போ பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா ஷார்ப்பா தெரியும். இது நீங்க இதே மாதிரி ஸ்டைல் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்படி ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி வெச்சு கூட நீங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் கூட பண்ணிக்கலாம். ஒரு ஷூட்க்கு ஏதாவது பண்றீங்க, this will be an ideal haircut for you. ஓகே, நான் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ரொம்ப மினிமலைஸ்ட் ப்ராடக்ட். ஏன்னா பிகாஸ் நீங்க வீட்டுக்கு போனதா கொஞ்சம் நேச்சுரலா தெரியும் இல்லையா, அதுக்காக. ஓகே, ஆக்சுவலி இட் லுக்ஸ் ரொம்ப ரொம்ப நான் முன்னாடி பண்ணியிருந்த ஹேர் கட்க்கும் என் பேபிக்கு வந்து நான் அதனால தான் முன்னாடி உங்ககிட்ட கேட்டேன் எல்லா ஹேர் ஸ்டைலுமே லேயர் தெரியுமா அப்படிங்கிறது. ஸோ இது நல்லாவே விசிபிளான ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சூப்பர், எனக்கு பிடிச்சதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் நானும் கேட்ட உடனே நான் வந்து லைக் நீங்க ஒரு ப்ராப் வச்சு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்டுவீங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் கேட்ட உடனே லைவா என்கிட்ட என்னோட ஹேர்லயே எப்படி அதை மாற்ற முடியும், ஏன்னா என்னோட ஹேர் வந்து என்னோட நேச்சர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால அதுல இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. லைக் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி நம்ம ஹேரை கூட இந்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வரும். நான் கேட்டோன்னே ஸ்போர்ட்டிவா அண்ட் லைவா ஒரு செஷன் அண்ட் ஹேர் கட் பண்ணி காட்டினதுக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க இன்டர்வியூஸ்லுமே அண்ட் அதையும் நம்ம கட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஹேர்ல என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அதுவுமே பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். மோஸ்ட் வெல்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.